அதிமுக அணிகள் இணைப்பு தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்த கருத்துக்கு போர்க்கப்பலில் இருந்து வெளியே வந்த அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் பதிலளித்தார். அவருடன் எமது செய்தியாளர் ரேகா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம், இராணுவ கட்டுப்பாடோடு. நாங்கள்லாம் ஒரு குடும்பத்தில் இருந்தவங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லாத்தையுமே அவங்க பிரிஞ்சு இந்த மாதிரி அறிக்கை கொடுத்தது எங்களுக்கு என்ன வரணுங்கிறது தெரியாது. எங்களுடைய நிலைப்பாடு இயக்கம் இணையணும், ஒன்றாகணும், மீண்டும் இரட்டை இலை சின்னம் வரணும். இரட்டை இலை சின்னம் இருந்தால் தான் நாட்டு மக்கள் எங்களை எல்லாம் அங்கீகரிப்பாங்க. அதனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காகவும் புரட்சித் தலைவி அம்மாவுக்காகவும் இரட்டை இலையை காப்பாற்றணும். இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு வேணும். அதுக்காக தான் நாங்கள் இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளே இன்னைக்கு சண்டை, நாளைக்கு ராசி அப்படி ஆயிக்கும். இல்லை, தற்போது நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஆனால் அவருடைய தரப்புல இருந்து மறுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மறுக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு மறுக்கப்பட்டிருக்கு, நாளைக்கு ஏற்கப்படலாம். முதல்வராக எடப்பாடி இருந்தால் அப்படின்ற ஒரு கேள்விக்கே அது நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவர் சொல்லவே இல்லை. இல்லை, அவர் சொல்லியிருக்கிறாரு மதுரை தேனியில் இப்போ நடந்த அந்த பிரஸ் மீட்ல சொல்லி. இல்லை, எடப்பாடியை பற்றி சப்ஜெக்ட் வரவே இல்லை. அவர் முதல்வராக இருந்து கட்சி மீண்டும் இணையும் போது அவர் முதல்வராக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள, அது அண்ணன் தம்பிக்குள்ள பேசிக்கலாம். அண்ணன் தம்பிக்குள்ள பேசி என்ன பேசுறதுக்கு, இப்போ நீங்கள் சொல்ற கருத்து பிரகாரம் பார்த்தா பேசுறதுக்கு வந்தால் என்னங்கிறது நாளை மறுதினம் நாளைக்குள்ள தெரிஞ்சிரும்ல. 1 or 2 days இல்லாட்டி 1 week, within a week தெரிஞ்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. கண்டிப்பாக நல்ல செய்தி தான், நல்ல செய்தி தான் வரும். அடுத்த கட்ட நகர்வா என்ன மாதிரியான அடுத்த கட்ட நகர்வு? நேற்று அவர் சொன்னதை வச்சு நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம். இப்போ அவங்க சொன்னதை வச்சு எங்கள் தலைவர்கள், மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, இப்போ கழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்காங்க, எங்கள் இயக்கத்தினுடைய முதலமைச்சர் இருக்காங்க, அரசினுடைய முதலமைச்சர், அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழுவெல்லாம் சேர்ந்து எல்லாம் முடிவெடுத்து நல்ல முடிவு எடுப்பாங்க.